ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்பில் நீங்கள் ஏதாவது எஸ்ஐபி போட்டிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னா அதை எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். எஸ்ஐபியாக இருக்கட்டும், இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணத்தை எப்படி வித்ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சரியா? ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேலே ஸ்டாக்ஸ் எஃப்என்வா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து போயிருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ போயிருங்க. போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டெல்லாம் ஷோ ஆகும். அதில் எதுலேருந்து வித்ட்ராவல் பண்ணுமோ அந்த ஃபண்டை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து 2 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ எதில் இருந்து வித்ட்ராவல் பண்ணுமோ அந்த ஃபண்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து எனக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பேஜில் ஒரு 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இன்னும் பணம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் ஒன் டைம் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வித்ட்ரா கொடுங்க. ஸோ வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டே இன்வெஸ்டட் வருது, வித்ட்ரா வருது. நான் மறுபடியும் வித்ட்ரா கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா கரண்ட் வேல்யூ வந்து ஷோ ஆகுது. ஸோ கரண்ட் வேல்யூ, ஸோ அந்த வேல்யூலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வித்ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ பாதி எடுக்கணும், கொஞ்சோண்டு எடுக்கணும். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கணும். நான் ஃபுல்லாக வித்ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக கூட வேணாம் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 ருபீஸ் நான் வீடியோக்காக பண்ணுறேன். 10 ருபீஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே வித்ட்ரா கொடுக்குறேன். வித்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. எப்போ வந்துட்டு அமௌண்ட் வரும்னு கொடுத்துருக்காங்க, 24th அக்டோபர் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் வித்ட்ரா கொடுக்குறேன். வெரிஃபை ஆர்டர் வித் இடிஐஎஸ்ன்னு வருது. ஸோ ஆர்டரை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க டிபின் வச்சு. ஸோ இது வந்து சிடிஎஸ்எல் வெப்சைட் போகும், அங்கே வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா கண்டினியூ கொடுத்தோன்னே டிபின் வெரிஃபிகேஷன் வந்துருச்சு. இதில் என்ன ஆகும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு ஓடிபி வரும், அதை வந்து நான் இங்கே அடிக்கணும். அடிச்சுட்டு வெரிஃபை கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் இன்னொரு ஓடிபி வரும். அதையும் நான் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் ரிடீம் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஒரு சில டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்துட்டு வரமாட்டேங்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ இதை ப்ராசஸ் பண்ண போகிறதில்ல. கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஜெனரேட் பின்னு பட்டன் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டிபின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஓஐடி வந்து என்ட்ரு பண்ணணும். உங்கள் ஏஞ்சல் ஒன் ஆப்பில் ப்ரொஃபைலில் போனீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் செக்ஷனில் இந்த பிஓஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பேஸ்டிங்க பண்ணிடுங்க. பேன் கார்டு உங்கள் பேன் கார்டு டீட்டெயிலாக அடிச்சிருங்க. கேப்சா அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அடிச்சிருங்க. அந்த ஓடிபி அடித்தோடனே இவங்க செகண்ட் ஓடிபி கொடுப்பாங்க. அந்த செகண்ட் ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பேஜ்லேருந்து பேக் வந்துட்டு இந்த பேஜில் இப்போ அடிக்கணும். ஓகேவா? அந்த ஓடிபி அடிச்சிருவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் டேரெக்டாக இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வராது. ஆனால் நீங்கள் அந்த பிஓஐடி பேன் கார்டெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிபி அடித்து வெரிஃபை பண்ணிட்டு செகண்ட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொண்டு வந்து இந்த மெயின் பேஜில் இங்கே அடிச்சிருவீங்க. அடிச்சுட்டு மறுபடியும் கீழே வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா தேர்டு ஓடிபி ஒன்று வரும். அந்த தேர்டு ஓடிபியை மூணாவது ஓடிபியை அடுத்த பேஜில் அடிச்சுட்டு கீழே வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா வித்ட்ரா ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வித்ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபுல் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இது சிம்பிள் தான். 3 ஓடிபி வரும். அதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த பேஜ் வந்துடும். ஸோ சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதோ டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.